ராணுவம் வந்து சுடுதான். அதில் இருக்கிற விடுதலை புலி சார் சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு இவங்கள்ட்ட கேட்டாங்களாம். ஏய், திமுக நிகழ்ச்சி மேடையில் பேசிய அக்கட்சியின் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். இதெல்லாம் செல்லாத நோட்டு, அதை பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண. வேற கட்சி எங்கள் மச்சான் சீமானை சொல்ல பாரு யாருன்னு. எனக்கு பொழுது போகலன்னா அவன் பேச்சு தான் கேட்பேன். ஆமாம், வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி 4 வச்சுன்னா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆகிடலான்னுவான். சொன்னாங்க, நீங்கள் அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன் நீங்கள். ஆமாம், நீ பச்சை மிளகா செடி வச்சுன்னா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர். இதை விட கூத்து என்னன்னா, அவன் உட்காந்துருந்தானா இந்த கராத்தே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ளே கூப்பிட்டு விட்டாங்களாம் அவனை. அவன் ஓடி 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 ஓடனா எல்லாம் பார்த்து சிரிச்சானான். என்ன இவன் பயந்து ஓடுறான்னு. ஆனால் அவன் பயந்து ஓடலையான். அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்கினா ஒரே அடி எல்லாம் விழுந்துட்டான். இதுவாது பாதி கற்பனை. இங்கேருந்து இலங்கைக்கு போயிட்டானா. பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா. மான் கறி சாப்பிட்றியா முயல் கறி சாப்பிட்றியான்னு. ஏன்னா அவர் மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே 18 பேரோட காட்டுக்கு போனான் எங்கள் அண்ணன் பிரபாகரன். 18 பேரோடு காட்டுக்கு போய் ஒரு நாட்டையே ஆட்டி படைத்த ஒரு தமிழன் உலகில் வாழ்ந்தான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் பிரபாகரன். திமுகவில் எத்தனை பேர் பிரபாகரன் பேர் வச்சுருக்கான் தெரியுமா? திமுகவில் எத்தனை பேர் திலீபன் பேர் வச்சுருக்கான் தெரியுமா? அவனுக்காக நாங்கள் அழுதோம். அவன் பக்கத்தில் உட்காண்டிருக்காரான். திடீர்னு தட 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 ஒரே துப்பாக்கி சவுண்டான். ராணுவம் வந்து சுடுதான். அதில் இருக்கிற விடுதலை புலி சார் சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு இவங்கள்ட்ட கேட்டாங்களாம். ஏய், இது எந்த ஊர்டா? இது தமிழ்நாடுடா. இது வேற எங்கன்னா போய் இந்த போய் சொல்லலாம்ல. இப்போ அவனுக்கு என்ன ஆச்சு, இந்த விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே நம்ம மாசு அண்ணங்கிட்ட ஒரு டைம் வாங்கி, யாருக்கு சொல்கிறேன் இதை, நம்ம மாவட்ட செயலாளருக்கு தான். மாசு அண்ணங்கிட்ட ஒரு டைம் வாங்கி அவன் எங்கே இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாமல் போய் அவனை விலங்கு போட்டு அவனை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரி எடுத்துமே அட்மிட் பண்ணுறங்க. தமிழ்நாடு பிழைக்கும். வேறு என்ன பண்ண முடியும்? பைத்தியம் முத்தி போச்சுன்னா அதான் பண்ண முடியும். அவன் பாட்டுக்கு இப்போ என்ன செல்ஃபி கேட்டாங்க, அதை கேட்டாங்க, நம்மளை யாருன்னா கட்சி விட்டான்னா. இப்படி ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, மக்களின் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.